وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت. صدق الله مولانا العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ்வினுடைய இபாதத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்று மக்கமா நகரத்திலே இருந்து கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தாயிஃப் நகரத்தை நோக்கி சென்றார்களோ அந்த தாயிஃப் நகரத்தை நோக்கி நாங்கள் எங்களுடைய சுற்றுலா ஜியாரா கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தாயிஃபுக்கு சென்றார்கள், அந்த தாயிஃபுக்கு செல்கின்றனுடைய நோக்கம் என்ன, அந்த செல்கின்ற பொழுது அவர்கள் பட்ட வேதனைகளும் சோதனைகளும் இறைவனுடைய உதவியும் இன்றைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்கின்ற சகல விடயங்களையும் நாங்கள் பார்ப்பதற்காக ஒரு புனிதமான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய பயணத்தை வல்லவன் அல்லாஹ் இலவாக்கி தந்தருள்வானாக என வேண்டியவனாக எங்களுடைய தாயிஃப் நகரத்துக்கு செல்வதற்கு முன்னால் எங்களுடைய பயணத்திலே இன்னும் பல விடயங்களை பார்த்துக் கொண்டு நாங்கள் செல்வமாக. கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மக்கத்து மண்ணிலே பாலைவன தென்றலிலே பிரயாண கப்பலாக வர்த்தகர்களுடைய ஒரு பொதி சுமக்குகின்ற ஒரு வாகனமாக பிரயாணங்கள் செய்கின்ற ஒரு ஒட்டகத்தை பற்றி ஒரு அற்புதமான முறையிலே அல் குர்ஆன் கூறுகின்ற சில விடயங்களை யதார்த்தமாக மர்மமான விடயங்களை தெளிவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பினை ஊட்டும் முகமாக, சிந்திக்கும் முகமாக ஆய்வு செய்து அதனை இறைவனுடைய குதிரத்துகள் வல்லமைகள் அவனுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு மிருகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வல்லவன் அருள்மறையிலே கூறுகிற பொழுது, அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டாமா, நீங்கள் ஒட்டகத்தை சிந்திக்க வேண்டாமா, இந்த ஒட்டகத்தினுடைய பண்புகளை பற்றி, இந்த ஒட்டகம் சுமந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய குதிரத்துகளை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்று வல்லவன் அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒட்டகத்தினுடைய முதலாவது பண்பு என்ன தெரியுமா? அது நாடோடிகளை சுமந்து செல்கின்ற அல்லது வாணிப வர்த்தக குழுவினருடைய பொருட்களை சுமந்து செல்கின்ற, நீண்ட நாட்கள் பிரயாணம் செய்கின்ற தூரத்திலே அதனுடைய நடை பவனியை மேற்கொள்கின்ற ஒரு மிருகமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். பாலைவன தென்றலிலே புதைகின்ற மணலிலே சுழன்று அடிக்குகின்ற காற்றிலே வேகா வெயிலிலே மனிதன் நட முடியாத ஜீவராசிகள் வசிக்க முடியாத இந்த பாலைவனத்திலே இந்த ஒட்டகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அது 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் தண்ணீரை குடித்துக் கொண்டு தன்னுடைய பயணத்தை அது மேற்கொள்கிறது. நீண்ட பயணத்திலே அந்த ஒட்டகம் மேற்கொள்கிற பொழுது அதனுடைய உடலிலே கவ்விக்கொண்ட அல்லது காவு கொண்ட சேமித்துக் கொண்ட அந்த 3 மாதத்தினுடைய அந்த நீர் முடிவு வருகின்ற பொழுது அல்லது 6 மாதம் சேகரித்த அந்த நீர் முடிகின்ற பொழுது வல்லவன் அல்லாஹ் அந்த ஒட்டகத்தினுடைய உடலிலே மேல் பகுதியிலே 2 திமில்களை வைத்திருக்கிறான். அந்த திமிழானது அது கொழுப்பாக மாறி எப்பொழுது நீர் முடிகிறதோ அந்த நீர் முடிந்த பொழுது அந்த திமிழ்கள் நீர கொழுப்பாக மாறி அந்த கொழுப்பு நீராக மாறி தேவையான அளவுக்கு
அந்த ஒட்டகத்துக்கு வல்லவன் அல்லாஹ் நீரை குடிக்குகின்ற தன்னுடைய பயணத்தை அழகான முறையிலே மேற்கொள்கின்ற குதிரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இரண்டாவதாக, நாங்கள் இந்த பாலைவனத்திலே செல்கின்ற பயணிக்குகிற அந்த ஒட்டகத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய அந்த கால் பாதம் இருக்கிறதே, ஏனைய மிருகங்களை விட, ஏனைய ஜீவராசிகளை விட ஒரு அகலமானதாக, ஒரு தட்டமானதாக, புதையுண்ணா வண்ணமாக வல்லவன் அல்லாஹ் அதனுடைய காலை அழகிய முறையிலே, புதையுளா முறையிலே, எத்தனை அடிகளாக இருந்தாலும், எவ்வளவு புதையலாக இருந்தாலும் அந்த பாலை வனங்களிலே அது புதையா வண்ணமாக வல்லவன் அல்லாஹ் அதனுடைய கால்பாதத்தை வைத்திருக்கிறான். மூன்றாவதாக பார்க்குகின்ற பொழுது அதனுடைய உடல் நிலை இருக்கிறதே, கடுமையான உஷ்ணங்கள் ஏற்படுகிற பொழுது, கடுமையான வெயில் ஏற்படுகிற பொழுது தாங்க முடியாத கொடூர வெயிலிலே அதனுடைய உடல் இருக்கிறதே, அதனுடைய தொலி இருக்கிறதே, அதனுடைய மேனி இருக்கிறதே, அது அதற்கேற்ற மாதிரி இசைவாக்கம் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மாறாக குளிர்காலங்களிலே 6 மாதம் 3 மாதங்கள் குளிராக அல்லது ஏனைய காலங்களிலே சூடாக இந்த பாலைவனம் மாறிக்கொண்டிருக்கிறது. எப்பொழுது குளிராகிறதோ அப்பொழுது அதனுடைய உடலினுடைய நிலை இருக்கிறதே, அந்த மயிர்கள், அதனுடைய தொலிகள் அதற்கு ஏற்ற விதமாக மாறுகிறது. இது போன்றுதான் ஒரு குழந்தை, தாய் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு 9 மாதங்கள் செல்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஒட்டகத்துக்கு 14 மாதங்கள் செல்கிறது. அவ்வாறான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதற்கெல்லாம் மேலாக அல்லாஹு தஆலா இந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் ஒட்டகத்தினுடைய சிறுநீரையும் அல்லாஹ் மருத்துவமாக வைத்திருக்கிறான். உலகத்திலே நீங்கள் இதனுடைய பாலை பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் வெண்ணிறமான பாலாக, சாணி கலக்காத பாலாக, உடல் நிலையிலே சீனிகள் எதுவும் போடாமல் அழகான முறையிலே உடலுக்கு புஷ்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பாலாக அல்லாஹ் அந்த ஒட்டகத்தினுடைய பாலை வைத்திருப்பது போல சிறு நீரையும் அல்லாஹ் அதனுடைய நோய் நிவாரணியாக வைத்திருக்கிறான். கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நோய் ஏற்பட்ட பொழுது சொன்னார்கள், நீங்கள் ஒட்டகத்தினுடைய சிறுநீரையும் ஒட்டகத்தினுடைய பாலையும் நீங்கள் கலந்து குடியுங்கள், அது நிவாரணம் என்று சொன்னார்களே. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாள் வரைக்கும் அந்த ஒட்டகத்தினுடைய பாலாக, ஒட்டகத்தினுடைய சிறுநீர் யூரினாக இரண்டும் மருத்துவ குணங்களை கொண்டதாக இருக்கிறது என்பதிலே இன்று ஆய்வாளர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்று நீங்கள் எந்த மிருகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த மிருகங்கள் உணவுகளை உண்ணுகின்ற பொழுது அதனுடைய ஒரு விதமான ஒரு வைக்கோலாக அல்லது பசுமையான இலை குழிகளாக இருந்தாலும் சாப்பிடுவதைத்தான் நாங்கள் காணுகிறோம். ஆனால் ஒட்டகத்தினுடைய நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது கரடு முரடான முட்கள் நிறைந்த அந்த உணவுகளைத்தான், கற்களைத்தான் அவைகள் உண்ணத் தொடங்குகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த முட்கள் நிறைந்த அவைகளை உண்ணுவதற்காக ஒட்டகம் தயாராகின்ற பொழுது அதனுடைய வாயில இருந்து ஒரு விதமான உமிழ்நீர் வெளியாகிறது. அந்த உமிழ்நீர் ஆகிறது எந்த முட்களை சாப்பிடுவதற்காக தயாராகிறதோ அந்த நேரத்திலே அந்த உமிழ்நீர் அந்த முள்ளிலே படுகிற பொழுது அந்த முள்ளானது இசைவாக்கம் பெற்று தன்னுடைய உடலுக்கு ஒரு பஞ்சு போன்ற ஒரு நிலையை அல்லாஹ் அந்த ஒட்டகத்தினுடைய வாயிலே வைத்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே எந்த மிருகத்துக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு அற்பமான, ஒரு புதிதான, ஒரு மர்மமான, யதார்த்தமான ஒரு விடயத்தை அல்லாஹ் முட்களை அது சாப்பிடுகிறது. ஆனால் எங்களுடைய பார்வைக்கு அது முள்ளாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய உமிழ் பட்ட பொழுது அதனுடைய உமிழ் நீரினால்
அது பஞ்சு போன்று மாறி அதற்கு ஏற்றவாறு அது உண்ணத் தொடங்குகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்றுதான் ஒட்டகத்தினுடைய 2 கண்களையும் பார்க்கும் பொழுது அந்த கண்களிலே 2 இமைகளை வைத்திருக்கிறான்.